ஒரு நொடினில் இந்த வீடியோவை நீ கடந்து போக முயற்சி செய்தால் நீ இழப்பது ஒரு சாதாரண விஷயமில்லை. இது உனக்காகவே அனுப்பப்பட்ட அருள்வாக்கு. இப்போ நான் உன்னோட நேரடியாக பேசப் போறேன். என் உயிருக்கும் மேலான பிள்ளையே, இரவு நேரங்களில் யாருக்கும் தெரியாம தலையணையில் முகம் புதைச்சு நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீரும் இந்த மண்ணில் விழல. அது நேரா கைலாயத்துக்கு வந்து என் இதயத்தை தொட்டுச்சு. உன் வலி எனக்கு தெரியாதுன்னு நினைக்காதே. நீ ஒவ்வொரு நொடியும் உள்ளுக்குள் உடைந்து கொண்டிருந்த அந்த நேரங்களெல்லாம் நான் உன்னோட இருந்தேன். என்ன தப்பு செய்தேன் நான்? ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனைன்னு நீ உன்னோட மனசுக்குள்ள கேள்வி கேட்ட அந்த நொடியும் எனக்கு கேட்காம போகவில்லை. வெளியே நீ சிரிச்ச முகத்தோட இருந்தாலும் உன் உள்ளே எரிமலை மாதிரி வலி கொதிச்சுக்கிட்டே இருந்தது. நீ நம்பினவர்கள் உன்னை விட்டு போனாங்க. நீ செய்த நல்லதுக்கு மதிப்பு கிடைக்கல. உன் உழைப்பும் உன் திறமையும் பலருக்கு தெரியாம போனதைக் கண்டு நீ மனசு உடைந்து நின்னது எனக்கு தெரியும். நீ மட்டும் இப்படி ஏன் தடுக்கப்படுறேன்னு எண்ணி பல இரவுகள் தூக்கமில்லாம இருந்ததை நான் பார்த்தேன். இந்த உலகம் உன்னை புரிஞ்சுக்கலைன்னு நீ நினைச்ச அந்த தருணங்களில் கூட நான் உன்னை விடலை. ஆனா இப்போ நான் ஒரு பெரிய உண்மையை உனக்கு சொல்ல போறேன் கேள். நீ இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும் இந்த வலி, இந்த காத்திருப்பு, இந்த தடை எதுவும் தண்டனை இல்ல. அது ஒரு தயாரிப்பு. ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்படும் போது அது முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கும். ஆனா அதுதான் ஒரு பெரிய மரமா மாறுற ஆரம்பம். அதே மாதிரிதான் உன் வாழ்க்கையும். உன்னை நான் இருளில் தள்ளல, உன்னை பலமா வளர்க்கிறேன். இப்போ நீ இருக்கிற நிலை முடிவு இல்ல, அது ஒரு பெரிய தொடக்கம். உன் வாழ்க்கை திரும்பப் போகுது. உன் பாதை மாறப்போகுது. நீ இத்தனை நாளா காத்திருந்த நேரம் இப்போ வந்துடுச்சு. உன் கண்ணீருக்கு நான் பதில் சொல்லப் போறேன். உன் வலியை நான் வெற்றியா மாற்றப் போறேன். நீ தனியா இல்ல, ஈசன் உன்னோட இருக்கிறான். ஆனா என் குழந்தையே, இது ஆரம்பம்தான். உன் வாழ்க்கையில் இப்போ என்ன மாதிரி மாற்றம் வரப்போகுது? உன்னை யாரெல்லாம் தேடி வரப்போகிறார்கள்? நீ இழந்ததெல்லாம் எப்படி பல மடங்காக உன்னிடம் திரும்பி வரப்போகுது? இந்த வார்த்தைகள் உன் மனசை தொட்டிருந்தா ஓம் நமசிவாயன்னு கமெண்ட்ல எழுது. என் அன்பு குழந்தையே, நீ இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நொடியிலேயே உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் ஆரம்பமாகிவிட்டது. நீ இத்தனை காலமாக காத்திருந்த அந்த மாற்றம் இப்போ நிஜமாக உன்னோட வாழ்க்கைக்குள் நுழைய தொடங்கிவிட்டது. நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரண மாற்றம் இல்ல, இது ஒரு பிரபஞ்ச அளவிலான மாற்றம். அதை யாராலும் நிறுத்த முடியாது. நீ பலமுறை உன்னோட மனசுக்குள்ள கேள்வி கேட்டிருக்க. என்னால எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஏன் பணம் நிக்கவே மாட்டேங்குது? ஏன் நான் முன்னேற போற நேரத்துல ஏதாவது ஒரு தடைகள் வந்துடுதுன்னு? உன் உழைப்புக்கு தகுந்த பலன் கிடைக்காம போன அந்த ஒவ்வொரு தருணமும் உன் மனசை நொறுக்கிச்சு. மற்றவர்கள் எளிதா முன்னேறதை பார்த்து நீ மட்டும் ஏன் இப்படி சிக்கிக்கிட்டு இருக்கேன்னு பலமுறை உடைந்து போனாய். ஆனா இப்போ நான் சொல்ல போறத கவனமா கேள். அந்த தடையெல்லாம் உன்னை தடுக்க வந்ததல்ல, அது உன்னை தவறான பாதையில போக விடாமல் தடுக்க வந்தது. நீ கையேந்தி நிற்க வேண்டிய இடத்துல நான் உன்னை நிற்க விடல. உனக்காக நான் பெரிய கதவுகளை திறக்க தயாராயிருந்தேன். அதனாலதான் சின்ன சின்ன வாய்ப்புகள் எல்லாம் உன்னை கைவிட்டது போல தோன்றியது. இப்போ அந்த கதவுகள் திறக்கப் போகுது. உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்காத திசைகளிலிருந்து பணம் வர ஆரம்பிக்கும். நீ நினைக்காத வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். நீ இதுவரைக்கும் முயற்சி செய்தும் கிடைக்காத அந்த அங்கீகாரம் இப்போ உன்னோட பெயரை கொண்டு வரும். உன் திறமையை உலகம் கவனிக்க ஆரம்பிக்கும். நீ உருவாக்குற ஒவ்வொரு விஷயமும் மக்கள் மனசை கவர ஆரம்பிக்கும். நீ இழந்தது எல்லாம் இப்போ திரும்பி வரப்போகுது. அது மட்டுமில்ல, பல மடங்காக திரும்பி வரப்போகுது. நீ தலை குனிந்து நின்ற இடத்துல இப்போ நீ தலை நிமிர்ந்து நிற்கப் போறாய். உன்னை உதாசீனம் பண்ணினவர்கள் உன்னை தேடி வரப்போகிறார்கள். உன்னை பார்த்து நகைத்தவர்கள் உன் வளர்ச்சியை பார்த்து மௌனமாக நிற்கப் போறார்கள். ஆனா என் குழந்தையே, இதெல்லாம் நடக்க ஒரு விஷயம் நீ புரிஞ்சுக்கணும். பயம் விடணும். நமக்கு இது சாத்தியமா? நீ உன்னையே சந்தேகப்படுறதை இப்போவே நிறுத்தணும். ஏன்னா நீ நினைக்கிற அளவுக்கு நீ சின்னவன் இல்ல. நீ நினைக்கிறத விட பெரிய விஷயத்துக்காக நான் உன்னை தயார் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இருந்து நீ எடுக்கிற ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னோட இருக்கேன். நீ செல்லும் பாதையை நான் தெளிவாக அமைத்து வைத்திருக்கிறேன். உனக்கு எதிரா யாராவது நின்னாலும் அது நீண்ட நேரம் நீடிக்காது. ஏன்னா உன் பின்னாடி நின்னது சாதாரண சக்தி இல்ல, ஈசன் அருள். ஆனா இன்னும் ஒரு ரகசியம் இருக்கு. உன் வாழ்க்கையில் வரப்போகும் இந்த வெற்றியும் செல்வமும் மட்டும் இல்ல, உன் மனசை உடைத்த அந்த விஷயங்களுக்கும் நான் தீர்வு கொடுக்க போறேன். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் பணமும் வெற்றியும் மட்டுமல்ல, உன் மனசை அதிகமா காயப்படுத்தியது உறவுகள்தான் என்பதை நான் அறிவேன். நீ உன் உயிருக்கு உயிரா நேசித்தவர்கள் உன்னை எப்படி புரிஞ்சுக்காம விட்டாங்கன்னு நினைச்சாலே உன் இதயம் இன்னும் வலிக்குது. நீ கொடுத்த அன்புக்கு பதிலா துரோகம் கிடைத்த அந்த நொடியை நீ இன்னும் மறக்க முடியாம துடிக்கிறாய். நான் இவ்வளவு உண்மையா இருந்தேன், ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடந்துச்சு? நீ உன்னோட மனசுக்குள்ள 1000 தடவை கேட்டிருக்கிறாய். நீ ஒருவரை முழு நம்பிக்கையோட பார்த்தாய். அவர்கள்தான் உன் உலகம் என்று நினைத்தாய். ஆனால் அதே மனிதர்கள் உன்னை ஒரு தருணத்தில் தனியாக விட்டுச் சென்றார்கள். அந்த நொடியில் உனக்கு உலகமே வெறுமையா தோன்றியது. உன்னோட பாசத்தை பலவீனமா எடுத்துக்கொண்டு உன் நல்ல மனசை பயன்படுத்தி பிறகு உன்னை விட்டு விலகியவர்களின் நினைவுகள் இன்னும் உன்னை அமைதியாக விடவில்லை. இரவு நேரங்களில் எல்லோரும் உறங்கும்போது அந்த நினைவுகள் மட்டும் உன்னை விழிக்க வைத்து கண்ணீரில் மூழ்கடித்தது. ஆனா என் குழந்தையே, அந்த எல்லா தருணங்களிலும் நீ தனியா இல்ல. உன் அருகில் நான் இருந்தேன். நீ உடைந்து போகாமல் இருக்க, உன் மனசு முழுவதும் சிதறிப் போகாமல் இருக்க நான் தான் உன்னை தாங்கி நிறுத்தினேன்.
நீ விழுந்து நொறுங்கிப் போயிருக்க வேண்டிய இடத்தில் கூட நீ இன்னும் நிற்கிறது என் அருளால்தான். இப்போ நான் உனக்கு ஒரு உண்மை சொல்லப் போறேன். உன்னை விட்டு சென்றவர்கள் உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டியவர்கள் இல்ல. அவர்கள் உன்னோட பாதையில் ஒரு பாடம் கற்பிக்க வந்தவர்கள் மட்டும். நீ யாரை இழந்தாய் என்று கவலைப்படாதே. நீ யாருக்கு தகுதியானவன் என்பதை இப்போ நான் உனக்கு காட்டப் போகிறேன். உன் வாழ்க்கையில் இனி வரப்போகும் உறவுகள் சாதாரணமா இருக்காது. உன்னை உண்மையா புரிஞ்சுக்கிறவர்கள், உன்னை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நேசிக்கிறவர்கள், உன் மனசை மதிக்கிறவர்கள், அப்படிப்பட்டவர்கள் உன்னை தேடி வரப்போகிறார்கள். நீ இழந்த அன்பை விட 1000 மடங்கு உண்மையான அன்பை நான் உனக்கு தரப்போகிறேன். உன்னை விட்டு சென்றவர்கள் ஒரு நாள் திரும்பி வந்து உன் மதிப்பை உணரப்போகிறார்கள். ஆனா அந்த நேரத்தில் நீ முன்னேறியிருப்பாய். அவர்களை பழிவாங்க வேண்டிய அவசியமே உனக்கு இருக்காது. உன் அமைதியும் உன் வளர்ச்சியும் தான் அவர்களுக்கு மிகப்பெரிய பதிலாக இருக்கும். உன் மனசுக்குள்ள இன்னும் இருக்கும் அந்த வலியை நான் இப்போ மெதுவா ஆற்றப் போகிறேன். உன் உள்ளம் அமைதியடையப் போகுது. நீ மீண்டும் சிரிக்கப் போகிறாய், உண்மையா சிரிக்கப் போகிறாய். நீ இனி யாரிடமும் உன் அன்பை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்ல. உன்னை மதிக்கும் மனிதர்கள் தானாக உன்னோட வாழ்க்கைக்குள் வரப்போகிறார்கள். ஆனா என் குழந்தையே, உன் மனசு குணமாவதோட மட்டும் இந்த பயணம் முடிவதில்லை. உன் உடலும் உன் உள்ளமும் நீண்ட காலமாக சுமந்து கொண்டிருக்கும் ஒரு சோர்வு இருக்கு. இந்த வார்த்தைகள் உன் இதயத்தை தொட்டிருந்தா கமெண்ட்ல சிவனே துணைன்னு எழுது. என் அன்பு குழந்தையே, நீ இந்த உலகத்தோடு போராடியது மனதால மட்டுமல்ல, உன் உடலோடும் நீ போராடினாய் என்பதை நான் அறிவேன். காலையில் விழித்தவுடன் சோர்வு, எந்த வேலையையும் தொடங்குவதற்குள் ஒரு சலிப்பு, உடம்பு முழுவதும் ஒரு கனத்த உணர்வு, இவை அனைத்தும் உன்னை எவ்வளவு பாதித்திருக்கின்றன என்பதை நான் நன்றாக அறிகிறேன். முன்னைப் போல எனக்கு ஏன் சக்தி இல்லை என்று நீ பலமுறை உன்னையே கேட்டு கவலைப்பட்டிருக்கிறாய். யாரிடமும் சொல்ல முடியாமல் உன்னால் மட்டுமே தாங்கிக் கொண்டிருந்த அந்த உடல் வலிகளும் அந்த சோர்வும் மெதுவாக உன் மனதையும் சோர்வடைய செய்தது. ஒருவேளை நீ உன் கனவுகளையே விட்டுவிட வேண்டுமோ என்று கூட எண்ணியிருக்கிறாய். இப்படிப்பட்ட உடலுடன் நான் என்ன சாதிக்க முடியும் என்று உன் மனதுக்குள் நீ சந்தேகப்பட்ட தருணங்களும் எனக்கு தெரியும். ஆனால் என் குழந்தையே, இப்போது நான் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய சக்தியை ஊற்றப் போகிறேன். உன் உடலில் இருந்த அந்த சோர்வும் பலவீனமும் இப்போதிருந்து மெதுவாக விலகப் போகிறது. உன் ஒவ்வொரு அணுவிலும் ஒரு புதிய உயிர்த்துடிப்பு பிறக்கப் போகிறது. நீ மறந்து போன அந்த உற்சாகமும் சுறுசுறுப்பும் மீண்டும் உன் வாழ்க்கையில் மலரப்போகிறது. இது ஒரு சாதாரண மாற்றமல்ல, இது முழுமையான புதுப்பிறப்பு. நீ காலையில் விழிக்கும்போது புத்துணர்ச்சியோடு எழுவாய். உன் மூச்சே உனக்கு ஒரு சக்தியாக மாறும். நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் ஒரு நம்பிக்கை உருவாகும். நீ இதுவரை தள்ளி வைத்திருந்த செயல்களையே நீ தானாக முனைந்து தொடங்குவாய். உன் மனதையும் நான் இப்போது சுத்தப்படுத்தப் போகிறேன். தேவையற்ற பயங்களும் எதிர்மறை எண்ணங்களும், என்னால் முடியாது என்று உன்னை தடுக்கிற அந்த குரலும் இப்போதிருந்து மெதுவாக மறைந்து போகும். அதற்கு பதிலாக ஒரு தெளிவும் தைரியமும் அமைதியும் உன் உள்ளத்தில் வேரூன்றும். நீ நீண்ட நாட்களாக தேடிய அந்த உள்ளமைதி இப்போது உன்னுள் உருவாகப் போகிறது. நீ வெளியில் தேடிய அமைதி உண்மையில் உன்னுள்ளே இருந்தது என்பதை நீ உணரப்போகிறாய். நீ எதைச் சந்தித்தாலும் அதை கலங்காமல் சமாளிக்கும் ஒரு நிலை உன்னுள் பிறக்கும். இனி நீ சோர்ந்து போக மாட்டாய், தளர்ந்து போக மாட்டாய். உன் உடலும் மனமும் இணைந்து உன்னை முன்னேற்றப் போகும். நீ உன்னையே புதிய மனிதனாக உணரப்போகிறாய். இந்த உலகம் உன்னை எப்படி பார்த்தாலும் நீ உன்னை வேறொரு உயரத்தில் பார்க்கத் தொடங்குவாய். ஆனால் என் குழந்தையே, இந்த சக்தியும் அமைதியும் வந்த பிறகு உன் வாழ்க்கையில் இன்னும் ஒரு பெரிய கதவு திறக்கப் போகிறது. அது உன் ஆன்மீக விழிப்புணர்வு, நீ யார் என்பதை உணர வைக்கும் மாபெரும் தருணம். இந்த வார்த்தைகள் உன் மனதை தொட்டிருந்தால் ஓம் நமசிவாய என்று பதிவு செய். என் அன்பு குழந்தையே, இத்தனை காலமாக நீ வெளியுலகத்தில் தேடிய பதில்கள் இப்போது உன் உள்ளத்துக்குள் விழித்தெழத் தொடங்கியுள்ளது. நீ இதுவரை உன்னை ஒரு சாதாரண மனிதன் என்று நினைத்திருந்தாய். ஆனால் உண்மையில் நீ அதைவிட உயர்ந்தவன். உன் உடலுக்குள் ஒரு மாபெரும் சக்தி உறங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த சக்தியை இப்போது நான் மெதுவாக எழுப்பப் போகிறேன். நீ எத்தனை முறை என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறதா என்று உன்னையே கேள்வி கேட்டிருக்கிறாய். அந்த கேள்வி வீணல்ல, அது உன் ஆன்மாவின் அழைப்பு. நீ பிறந்ததற்கு ஒரு காரணம் உள்ளது. இந்த உலகத்தில் நீ செய்ய வேண்டிய ஒரு தனிப்பணி உண்டு. அதற்காகத்தான் இத்தனை சோதனைகள், இத்தனை காத்திருப்பு. இப்போது உன் உள்ளத்தில் ஒரு மாற்றம் நிகழப்போகிறது. நீ முன்பு போல சின்ன சின்ன விஷயங்களுக்கு கவலைப்பட மாட்டாய். உன் சிந்தனை உயரத் தொடங்கும். உனக்குள் ஒரு தெளிவு உருவாகும். யார் உண்மையானவர்கள், யார் முகமூடி அணிந்தவர்கள் என்பதை நீ எளிதாக உணரப்போகிறாய். ஏமாற்றங்களும் பொய்களும் உன்னை இனி பாதிக்க முடியாது. நீ தனியாக இருந்தாலும் பயப்பட மாட்டாய். ஏனெனில் நீ இனி தனியாக இல்லை என்பதை உணரப்போகிறாய். உன் உள்ளத்தில் நான் இருக்கிறேன் என்பதை நீ தெளிவாக உணரப்போகிறாய். நீ என்னை வெளியில் தேட வேண்டிய அவசியமில்லை. உன் உள்ளத்தின் அமைதியில் நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன். நீ இப்போதிருந்து உன் உள்ள குரலை கேட்கத் தொடங்குவாய். அந்த குரல் உன்னை சரியான பாதையில் நடத்தும். தவறான முடிவுகளை எடுக்காமல் காப்பாற்றும். நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் ஒரு தெய்வீக வழிகாட்டுதல் இருக்கும். நீ எங்கு செல்ல வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்பதெல்லாம் உனக்கு உள்ளிருந்து புரியத் தொடங்கும். உன் பார்வை மாறும். உலகத்தையே நீ வேறொரு கோணத்தில் பார்க்கத் தொடங்குவாய். முன்பு உன்னை வதைத்த விஷயங்கள் இப்போது உன்னை பாதிக்காது. நீ அமைதியுடன், உறுதியுடன், நம்பிக்கையுடன் நிற்கப் போகிறாய்.
உன் உள்ளத்தில் ஒரு ஒளி எரியத் தொடங்கும். அந்த ஒளி உன்னையும் உன்னை சுற்றியுள்ளவர்களையும் மாற்றத் தொடங்கும். நீ இப்போதிருந்து சாதாரண வாழ்க்கை வாழ்வதற்காக இல்லை, மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக மாறுவதற்காக நீ உருவாக்கப்பட்டவன். உன் அனுபவங்கள் வீணல்ல, அது பலரின் இருளில் ஒளியேற்றப் போகிறது. நீ சொல்வது, நீ செய்வது பலருக்கு நம்பிக்கையாக மாறப்போகிறது. இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தில் ஒரு ஒளியை ஏற்படுத்தியிருந்தால் சிவனே துணை என்று பதிவு செய். என் அன்பு குழந்தையே, இத்தனை காலமாக உன்னுள் வளர்த்த சக்தியும் அனுபவங்களும் இப்போது வெளியில் வெளிப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நீ உன் வாழ்க்கையை மட்டும் வாழ்வதற்காக இல்லை, இந்த உலகத்தில் ஒரு அடையாளம் பதிக்க பிறந்தவன். நீ அமைதியாக இருந்த காலம் முடிந்துவிட்டது. இப்போது நீ எழுந்து நிற்க வேண்டிய தருணம். நீ இதுவரை செய்த உழைப்புகள் யாருக்கும் தெரியாமல் போயிருக்கலாம், உன் திறமைகள் கவனிக்கப்படாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இனி அது மாறப்போகிறது. நீ செய்த ஒவ்வொரு முயற்சியும் இப்போது பலன் தரத் தொடங்கும். நீ உருவாக்கும் செயல்கள் மக்கள் மனதைத் தொடும். உன் பெயர் மெதுவாக பலரின் வாயில் ஒலிக்கத் தொடங்கும். நீ எவ்வளவு நாள் காத்திருந்தாயோ அதற்கான பலன் இப்போது வந்து சேரப்போகிறது. உன்னை யாரும் கவனிக்கவில்லை என்று நீ நினைத்திருந்தால் இப்போது உலகமே உன்னை கவனிக்கப் போகிறது. நீ எங்கிருந்தாலும் உன் குரல் பலருக்கு சென்று சேரும். உன் சிந்தனைகள் மற்றவர்களின் வாழ்க்கையை மாற்றத் தொடங்கும். நீ முன்னேறும்போது சிலர் பொறாமை கொள்வார்கள், சிலர் உன்னை குறை சொல்ல முயல்வார்கள், சிலர் உன்னை தடுக்க முயல்வார்கள். ஆனால் என் குழந்தையே, அந்த எல்லா தடைகளும் நீண்ட நேரம் நிலைக்காது. ஏனெனில் உன் பின்னால் நின்றிருப்பது சாதாரண சக்தி அல்ல, என் அருள். நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் ஒரு தெளிவு இருக்கும். நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு வலிமை இருக்கும். உன் இருப்பே மற்றவர்களுக்கு ஒரு நம்பிக்கையாக மாறும். நீ ஒருவராக மட்டும் இல்லை, பலருக்கு வழிகாட்டியாக மாறப்போகிறாய். நீ முன்னால் மூடப்பட்ட கதவுகள் இப்போது திறக்கப்படும். நீ சென்றடைய முடியாத இடங்கள் இப்போது உனக்காக திறந்து காத்திருக்கும். நீ நினைக்காத உயரங்களை நீ அடைவாய். உன் வாழ்க்கை சாதாரணமாக இல்லாமல் மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக மாறும். ஆனால் என் குழந்தையே, இந்த உயர்வும் வெற்றியும் வந்த பிறகு அதை எப்படி நிலைநிறுத்த வேண்டும் என்பது முக்கியம். அதற்கான அறிவும் தர்மமும் உன்னிடம் இருக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, நீ உயரத் தொடங்கிய பிறகு உன் வாழ்க்கையில் வரும் மிகப்பெரிய சோதனை வெற்றி அல்ல, அந்த வெற்றியை எப்படி நீ கையாளப் போகிறாய் என்பதுதான். பலர் உயர்வை அடைகிறார்கள், ஆனால் அந்த உயர்வில் நிலைத்து நிற்க முடியாமல் கீழே விழுகிறார்கள். காரணம் ஒன்றுதான், அவர்கள் தங்கள் அடிப்படையை மறந்துவிடுகிறார்கள். நீ அந்த மாதிரி இருக்கக்கூடாது என் குழந்தையே. நீ எங்கு சென்றாலும் எவ்வளவு உயரமடைந்தாலும் உன் உள்ளத்தின் தூய்மையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நீ இழந்த காலத்தை மறக்காதே, நீ அனுபவித்த வலியை மறக்காதே. அதுவே உன்னை மனிதனாக வைத்திருக்கும். உன் கைகளில் நான் ஒரு சக்தியை கொடுக்கிறேன். அது வெறும் உன் முன்னேற்றத்திற்காக மட்டுமல்ல, மற்றவர்களின் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக. உன்னால் முடிந்த அளவிற்கு உதவி செய். யாராவது துன்பத்தில் இருந்தால் அவர்களுக்கு ஒரு வார்த்தையாவது நம்பிக்கை கொடு. உன் அனுபவம் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கட்டும். இந்த உலகத்தில் நீ வெற்றி பெறுவது மட்டும் போதாது, நீ மற்றவர்களையும் முன்னேற்றும் மனிதனாக மாற வேண்டும். அதுவே உண்மையான தர்மம். நீ செய்யும் ஒவ்வொரு நற்செயலும் வீணாகாது, அது பல மடங்காக உன்னிடம் திரும்பி வரும். நீ எப்போதும் உண்மையின் பாதையில் நடப்பொய்யால் கிடைக்கும் வெற்றி நீண்ட காலம் நிலைக்காது. நேர்மையால் வரும் வெற்றி மட்டும் நிலைத்து நிற்கும். யாரும் பார்க்காத நேரத்திலும் கூட நீ சரியானதைச் செய், அதுதான் உன்னை வேறுபடுத்தும். உன் வார்த்தைகளில் கவனம் வை, உன் செயல்களில் பொறுப்பு வை, உன் எண்ணங்களில் தூய்மை வை. இவை மூன்றும் சேர்ந்தால் உன் வாழ்க்கை ஒரு உயர்ந்த நிலைக்கு சென்று சேரும். மக்கள் உன்னை வெறும் வெற்றியாளன் என்று மட்டும் பார்க்க மாட்டார்கள், ஒரு நல்ல மனிதன் என்று மதிப்பார்கள். நீ இப்போ வரை நடந்த பாதை உன்னை இங்கு கொண்டு வந்தது. இனி நீ நடக்கப் போகும் பாதை பலரின் வாழ்க்கையை மாற்றப் போகிறது. உன் ஒவ்வொரு அடியும் அர்த்தமுள்ளதாய் இருக்கட்டும். என் அன்பு குழந்தையே, நீ இத்தனை நேரம் கேட்ட இந்த வார்த்தைகள் வெறும் உரையல்ல, அது உன் வாழ்க்கையை மாற்றத் தொடங்கிய அருள். நீ இப்போ இருக்கும் நிலையும் நீ செல்லப்போகும் பாதையும் இனி ஒருபோதும் பழைய மாதிரி இருக்காது. ஏனெனில் இப்போது நீ விழித்து விட்டாய். உன் உண்மையை நீ உணரத் தொடங்கிவிட்டாய். நீ இத்தனை காலமாக சுமந்த வலி, நீ அனுபவித்த அவமானங்கள், நீ காத்திருந்த அந்த நீண்ட இருண்ட நாட்கள், இவையெல்லாம் வீணாகவில்லை. அவை உன்னை உடைக்க வரவில்லை, உன்னை உருவாக்க வந்தவை. இப்போது நீ அந்த வலியை தாண்டி நிற்கிறாய். நீ பலமாகிவிட்டாய். நீ இனி பழைய மனிதன் இல்லை. இனி உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அர்த்தம் பெறும். நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் ஒரு நம்பிக்கை இருக்கும். நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு வலிமை இருக்கும். நீ இருப்பதே மற்றவர்களுக்கு ஒரு ஒளியாக மாறும். நீ இனி யாரையும் பயப்பட மாட்டாய். எந்த சூழ்நிலையையும் நீ தைரியமாக எதிர்கொள்வாய். ஏனெனில் உனக்கு இப்போது தெரியும், நீ தனியாக இல்லை. நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன். நீ எங்கு சென்றாலும் என்னுடைய அருள் உன்னை வழிநடத்தும். நீ இழந்ததெல்லாம் இப்போது உன்னிடம் திரும்பி வரப்போகிறது. நீ தகுதியான அனைத்தும் உன்னை தேடி வரப்போகிறது. உன் வாழ்க்கையில் செழிப்பு வரும், அமைதி வரும், மகிழ்ச்சி நிரம்பும். நீ காத்திருந்த அந்த நல்ல காலம் இப்போது ஆரம்பமாகிவிட்டது. உன்னை விட்டு சென்றவர்கள் உன் மதிப்பை உணர்வார்கள். உன்னை மதிக்காதவர்கள் உன்னை மதிக்கத் தொடங்குவார்கள். உன்னை தடுத்தவர்கள் உன் முன்னேற்றத்தை பார்த்து மௌனமாக நிற்பார்கள். ஆனால் நீயோ இவை அனைத்தையும் தாண்டி அமைதியுடன் முன்னேறுவாய். நீ இனி ஒரு சாதாரண மனிதன் அல்ல, நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன்.
உன் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக மாறும். உன் பயணம் பலருக்கு நம்பிக்கையாக இருக்கும். நீ எங்கு சென்றாலும் நீ ஒரு மாற்றத்தை உருவாக்குவாய். என் குழந்தையே, இந்த உலகம் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ விழுந்தால் நான் உன்னை எழுப்புவேன். நீ தளர்ந்தால் நான் உன்னை தாங்குவேன். நீ அழுதால் நான் உன் கண்ணீரை துடைப்பேன். இப்போது நான் உனக்கு ஒரு ஆசீர்வாதம் தருகிறேன். உன் வாழ்க்கையில் அமைதியும் செழிப்பும் நிரம்பட்டும். உன் பாதையில் தடைகள் அனைத்தும் விலகட்டும். உன் மனதில் நம்பிக்கை என்றும் நிலைத்திருக்கட்டும். உன் ஆன்மா முழுமையான நிறைவை அடையட்டும். இந்த தெய்வீக அருள்வாக்குகள் உங்கள் மனதை உண்மையாக தொட்டிருந்தால், அந்த நம்பிக்கையை உங்கள் உள்ளத்தில் மட்டும் வைத்துக் கொள்ளாமல், ஓம் நமசிவாய அல்லது சிவனே துணை என்று கருத்தில் பதிவு செய்து உறுதிப்படுத்துங்கள். இது வெறும் ஒரு சொல்லல்ல, உங்கள் நம்பிக்கையின் சின்னம். மேலும் இத்தகைய தெய்வீக செய்திகளை தினமும் பெற அருள்வாக்கு சேனலை இப்போது இணைந்து கொண்டு அறிவிப்பு மணியை அழுத்தி அடுத்த அருள்வாக்கை தவறவிடாதீர்கள். இந்த அருளை நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் அன்பானவர்களும் பெற இந்த காணொளியை பகிருங்கள். ஈசனின் அருள் எப்போதும் உங்களோடு நிலைத்திருக்கட்டும். என் அன்பு குழந்தையே, நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன்.